கேரளாவில் நடந்த வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் பங்கேற்றதன் 100ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கேரள மாநிலம் வைக்கத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் மாதவனை நீதிமன்றத்திற்குள் அனுமதிக்காததை கண்டித்து போராடியவர்கள் சிறை சென்றபோது தந்தை பெரியார் போராட்டத்தை தலைமையேற்று தொடர கோரிக்கை விடுத்த நிலையில் அவர் 1924 தொடர் போராட்டங்களை நடத்தி சிறை சென்றது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பின்னர் பெரியாரின் துணைவியார் நாகம்மையாரும் தங்கை கண்ணம்மாளும் போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் மக்களும் சேர்ந்து கொள்ள திருவாங்கூர் சமஸ்தானம் பணிந்தது. ஈழவர் முதலான அனைத்து வகுப்பினரும் வைக்கம் கோவில் தெருக்களில் நடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அப்போது வைக்கம் வீரர் என்று பெரியாரை திருவிக பாராட்டி எழுதினார். இந்நிலையில் பெரியாரின் நினைவாக வைக்கத்தில் நூலகம், நினைவகம் தமிழக அரசால் பின்னர் கட்டப்பட்டது. வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நூலகமும் நினைவகமும் 8.14 கோடியில் புதுப்பிக்கப்பட்டன. அதை வரும் 12ஆம் தேதி காலை 10 மணியளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். விழாவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமை வகிக்க உள்ளார். மேலும் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு, மு.பே. சுவாமிநாதன் மற்றும் கேரள அமைச்சர்கள், உயரதிகாரிகளும் பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு டெல்லியில் ஒரு குரூப் சுற்றி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள MCC பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி மாறன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி, தனது தந்தை படித்த பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்தது மகிழ்ச்சி என்றார். பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு தான் பேரண்ட்ஸ் போவாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூப்பிடுவாங்க. ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு இங்கே பாருங்க, எங்கள் அப்பா படித்த ஸ்கூலுக்கு என்ன கூப்பிட்டுருக்கீங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் எதுவும் சொல்லலை, கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த கோரிக்கைகளை நிச்சயமாக இந்த பள்ளிக்கு நிறைவேற்றி தருவோம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாரு. தமிழ்நாட்டோட CM உங்கள் ஸ்டூடெண்ட் தான். குலத்தொழிலை செய்வதுதான் விஸ்வகர்மா திட்டம் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே மின்சார ரயில் சேவை வார நாட்களில் குறைக்கப்படுவதாக வெளியான தகவலை தெற்கு ரயில்வே மறுத்துள்ளது. திங்கட்கிழமை முதல் திருத்தப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையில் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. அதனால் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டிற்கு இயக்கப்படும் 125 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக செய்தி வெளியானது. இதனிடையே திருத்தப்பட்ட புதிய அட்டவணை ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே அமல்படுத்தப்படும் என தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே வழக்கமான அட்டவணைப்படியே ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. அதனால் வார நாட்களில் மின்சார ரயில் சேவை குறைக்கப்படாது என்றும் தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. சென்னை கோயம்பேடு மற்றும் போரூர் டோல்கேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக ஆம்னி பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படும் என்று அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை முடிச்சூரில் 42 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்துமிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிலையில் ஆம்னி பேருந்துகள் எங்கிருந்து புறப்படும் என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வந்தது. இதற்கு விளக்கமளித்துள்ள அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கோயம்பேடு மற்றும் போரூர் டோல்கேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரை கோயம்பேடு மற்றும் போரூர் டோல்கேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக தமிழ்நாட்டின் தென்பகுதிகளுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் விளக்கமளித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 20 விழுக்காடு பயணிகள் ஏறுவதாக குறிப்பிட்டுள்ள ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கம், அந்த இடம் பொதுமக்களுக்கு சௌகரியமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். TNPSC குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் பதிவேற்றுவதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் இம்மாதம் 21ஆம் தேதிக்குள் சரி செய்ய இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குரூப் 4 பதவிகளுக்கான காலிப்பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கு விண்ணப்பதாரர்களால் சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டதில் சில பேர் உரிய சான்றிதழ்களை குறைபாடாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆகவே இத்தகைய விண்ணப்பதாரர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக வரும் 21ஆம் தேதி வரை விடுபட்ட மற்றும் சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யும் வாய்ப்பு வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும், அவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ள சான்றிதழ்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களின் கோரிக்கை மற்றும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்றும் TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் தெரிவித்துள்ளார்.
இரண்டாம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் பூவிருந்தவள்ளி முதல் போரூர் வரையிலான திட்டப்பணிகள் 90% நிறைவடைந்திருப்பதாக மெட்ரோ திட்ட இயக்குநர் அர்ஜுனன் கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் 100% பணிகள் நிறைவு பெற்று மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் சோதனை ஓட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து போரூர் வரைக்கும் இது ஒரு 9 கிலோமீட்டர் வரும். டெப்போலாம் ஓரளவு 90% ரெடி ஆயிடுச்சு. மற்றபடி அங்கே பூந்தமல்லியிலிருந்து போரூர் ஜங்ஷன் வரைக்கும் ட்ராக் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது திட்டமிட்டபடி டிசம்பர் 25 முடிக்க போறோம். சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றவுடன் போரூர் முதல் பூவிருந்தவள்ளி வரையிலான மெட்ரோ சேவை அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து போரூர் வரைக்கும் இந்த காட்டுப்பாக்கம் ஃப்ளைஓவரை சேர்த்து கட்டுறதுனால அது அந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் ட்ராக் போட முடியாது. அது எப்படியும் பிப்ரவரி ஆயிரும். மார்ச்ல இருந்து ஏப்ரல்ல சோதனை ஓட்டம் டெஃபினட்டா வயாடக்ட் நடக்கும். இந்நிலையில் போரூர் முதல் வடபழனி வரை ஈரடுக்கு மேம்பாலத்தில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் மெட்ரோ திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். கடலூர் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட காட்சிகளே இவை. கடலூர் அருகே கண்டக்காடு கிராமத்தில் வெள்ளம் பாதித்த பொதுமக்களுக்கு பாமக சார்பில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. முகாமை தொடக்கி வைத்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மக்களுக்கு மருத்துவம் பார்த்து ஆலோசனைகளையும் வழங்கினார். தொடர்ந்து நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் கடலூர் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி வழங்குவதில் பாகுபாடு காட்டப்படுவதாக குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டத்தில் வெள்ளம்னா 2000 ரூபாய். அப்போ என்ன இந்த மக்கள் அவ்வளோ இலக்காரமா? கடலூர் மாவட்ட மக்கள் என்ன பாவம் பண்ணியிருக்காங்களா, இல்லை சென்னை மக்கள் புண்ணியம் பண்ணியிருக்காங்களா? அது என்ன பாகுபாடு இது? கடலூரில், விழுப்புரத்துலையோ, திருவண்ணாமலையோ இந்த மக்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக ஓட்டு போட்டாங்க. ஆனால் மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சென்னை, தூத்துக்குடியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் கடலூர் மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்குவது எந்த வகையில் நியாயம் என்று அன்புமணி கேள்வி எழுப்பினார். கடலூர் வெள்ளிக்கடற்கரை முகத்துவாரம் அருகே கடந்த 6 நாட்களாக நீரில் தத்தளித்த எருமை மாடு தற்போது உயிரோடு இல்லை. பெஞ்சல் புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கடலூர் வெள்ளிக்கடற்கரை முகத்துவாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த 30க்கும் மேற்பட்ட எருமை மாடுகள் கடலுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டன. இதில் பல மாடுகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. எருமை மாடுகள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டு 6 நாட்கள் கடந்த நிலையில் அதன் நிலை என்ன என்பது குறித்து எந்த தகவலும் தெரியாமல் இருந்தது. இந்நிலையில் கடலில் ஒரு எருமை மாடு தத்தளிப்பதை மீனவர்கள் பார்த்தனர். கடலில் தத்தளித்த மாட்டிற்கு குடிக்க தண்ணீர் வழங்கிய மீனவர்கள் பெரிய படகு இல்லாததால் காப்பாற்ற முடியாமல் போனது. இந்நிலையில் அந்த எருமை மாடு இறந்துவிட்டதாக மீனவர்கள் தெரிவித்தனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே வீட்டிற்குள் புகுந்த இந்த யானை வாழைத்தாரை தூக்கிச் சென்றது. மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை வனச்சரக பகுதியில் இரவில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கு ஏற்ப வேடர் காலனி பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் புகுந்த யானை வீட்டின் முன்பக்க கதவை தள்ளிவிட்டு வாழைத்தாரை எடுத்துச் சென்றது. இதேபோன்று கோவை வெள்ளையங்கிரி மலைக்கோவில் வளாகத்தில் புகுந்த யானை பிரசாத கடைகளை சூறையாடியது. தகவல் அறிந்து சென்ற போல்வாம்பட்டி வனத்துறையினர் ஒலி எழுப்பி யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னையில் தெலுங்கு பேசும் மக்கள் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க நடிகை கஸ்தூரிக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி அண்மையில் பிணையில் வெளியே வந்தார். இந்நிலையில் சென்னையில் தனியார் திரையரங்கம் ஒன்றில் தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் சொசைட்டி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக கஸ்தூரி சென்றார்.
ஆனால் அவரை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை. இதனையடுத்து வடபழனி காவல் நிலைய உதவி ஆய்வாளரை சந்தித்த கஸ்தூரி நிகழ்ச்சியில் அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து விளக்கம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்று நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு தடை ஏற்படுவது வருத்தமளிப்பதாக கூறினார். நம்ம மேல ஒரு வீண் பழி ஒன்று சுமத்தப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதும் தடைப்படுது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்கு. என்னை இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தெலுங்கு மக்களுக்கிட்டேருந்து என்னை அந்நியப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு வலி ஏற்படுது. தனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும், அன்றைக்கு தன்னுடைய தெலுங்கு சொந்தங்களை சந்திப்பேன் என்றும் கஸ்தூரி தெரிவித்தார். திருப்பூரில் பக்கெட் தண்ணீரில் விழுந்த 9 மாத குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரைச் சேர்ந்த அங்கஸ்குமார் தனது மனைவி மற்றும் 9 மாத குழந்தையுடன் திருப்பூரில் கடந்த 6 மாதங்களாக வாடகை வீட்டில் தங்கி வந்தார். அங்கஸ்குமார் பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு சென்ற நிலையில் அவரது மனைவி குழந்தையை கவனித்துக் கொண்டே வீட்டு வேலையை செய்திருக்கிறார். வீட்டிற்குள் விளையாடிக் கொண்டிருந்த 9 மாத குழந்தை தவழ்ந்து சென்றே பக்கெட் தண்ணீருக்குள் விழுந்திருக்கிறது. இதில் மூச்சு திணறி குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இது தொடர்பாக திருப்பூர் வடக்கு காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லி நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற விவசாயிகள் மீது ஹரியானா, பஞ்சாப் எல்லையில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதால் பேரணி தடைபட்டது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்ட பிறகு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. எனினும் மத்திய அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநில விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பஞ்சாப், ஹரியானா எல்லையான ஷம்புவில் திரண்டுள்ள அவர்கள் கடந்த வாரம் டெல்லியை நோக்கி செல்லும் போராட்டத்தை தொடங்கினர். அவர்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்திய நிலையில் தற்காலிகமாக டெல்லி செல்வதை நிறுத்தி வைத்தனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் டெல்லியை நோக்கி அவர்கள் பேரணியாக செல்ல முயன்றனர். அவர்களில் 101 பேருக்கு மட்டும் காவல்துறையினர் அனுமதி அளித்திருந்தனர். எனினும் விவசாய சங்கங்கள் அளித்த பட்டியலுக்கும் பேரணியாக சென்றவர்களுக்கும் வேறுபாடு உள்ளதாக கூறி அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி கலைத்தனர். இதனால் போராட்டத்தை விவசாயிகள் நாள் முழுவதும் ஒத்திவைத்தனர். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 2வது போட்டி அதிலைடில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 180 ரன்களில் சுருண்ட நிலையில் ஆஸ்திரேலிய அணி 337 ரன்கள் குவித்தது. 157 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியில் முன்னணி வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். 5 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன்கள் என்ற நிலையில் இந்திய அணி 3வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. ரிஷப் பண்ட் 28 ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தார். ரவிச்சந்திரன் அஸ்வின் 7 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். சற்று தாக்குப்பிடித்து அதிரடியாக விளையாடிய நிதிஷ்குமார் 42 ரன்களில் ஆட்டமிழந்தார். முடிவில் இந்திய அணி 175 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தது. இதனையடுத்து 19 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் ஆஸ்திரேலிய அணி 2வது இன்னிங்ஸில் விளையாடியது. அந்த அணி 4வது ஓவரில் இலக்கை எட்டி 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்தியா, ஆஸ்திரேலியா என இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் 3வது டெஸ்ட் பிரிஸ்பேனில் வரும் 14ஆம் தேதி தொடங்குகிறது. நடிகர் சூர்யாவின் 45வது படத்திலிருந்து இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் விலகியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூர்யா 45 படத்தை நடிகரும் இயக்குனருமான R.J. பாலாஜி இயக்கி வருகிறார். அண்மையில் கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் இப்படத்துக்கான பூஜை நடத்தப்பட்டு அதே பகுதியில் படப்பிடிப்பும் தொடங்கியது. இப்படத்திற்கு இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் இசையமைக்கின்றார் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே அறிவித்திருந்தது. A.R. ரஹ்மானும் இதற்கு சம்மதம் தெரிவித்ததாக பல நேர்காணலில் இயக்குனர் R.J. பாலாஜி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த படத்திலிருந்து A.R. ரஹ்மான் விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக படத்தின் ஒளிப்பதிவாளரை படக்குழு தற்போது அறிவித்துள்ளது. அந்த போஸ்டரில் A.R. ரஹ்மான் பெயர் இடம்பெறவில்லை. இதுகுறித்து விசாரித்ததில் A.R. ரஹ்மான் தானே விலகியதாகவும் இன்னும் ஓரிரு நாளில் படக்குழு புதிய இசையமைப்பாளரை அறிவிக்கும் எனவும் தகவல் கிடைத்துள்ளது. கேரளாவில் நடந்த வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியார் பங்கேற்றதன் 100ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேரள மாநிலம் வைக்கத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் மாதவனை நீதிமன்றத்திற்குள் அனுமதிக்காததை கண்டித்து
போராடியவர்கள் சிறை சென்றபோது தந்தை பெரியார் போராட்டத்தை தலைமையேற்று தொடர கோரிக்கை விடுத்த நிலையில் அவர் 1924 தொடர் போராட்டங்களை நடத்தி சிறை சென்றது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பின்னர் பெரியாரின் துணைவியார் நாகம்மையாரும் தங்கை கண்ணம்மாளும் போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் மக்களும் சேர்ந்து கொள்ள திருவாங்கூர் சமஸ்தானம் பணிந்தது. ஈழவர் முதலான அனைத்து வகுப்பினரும் வைக்கம் கோவில் தெருக்களில் நடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அப்போது வைக்கம் வீரர் என்று